ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFood Park. இந்த வீடியோவில் லேசி சிக்கன் அதை தாங்க பார்க்க போகிறோம். லேசி சிக்கனா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நார்மலாக நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுத்தாவே அது செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெடணும். ஆனால் இந்த சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் செய்ய தேவையில்லை, ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதனால தான் இதுக்கு லேசி சிக்கன் பேர் வச்சுருக்கேன். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக இதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகாய் தூள், இது மட்டும்தான். சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சோம்பு 1 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மஞ்சள், உப்பு இது எல்லாமே சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா படணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விட்டு வேகும். அதனால் இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் இருந்து 3/4 டம்ளர் வரை தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்தோம், ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த சிக்கன்லேயும் தண்ணி வரும், அதனால தான் அளவாக நம்ம சேர்க்கணும். இதுக்கு அதிகமாகவே சேர்க்கக்கூடாது. இது நல்லா வேகணும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்குறோம். இதில் தண்ணியே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு இது ட்ரையாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். நல்லா குவாலிட்டியான மிளகாய்த்தூளாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாய்த்தூளே சேர்க்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஹீட்லேயே இது நல்லா ப்ரிப்பேர் ஆயிரும். எப்போவுமே குழம்பு, வறுவல், சில்லி இந்த மாதிரி பெரிய ப்ராசஸிங்காக செய்கிறத விட இந்த மாதிரி லேசி சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு, ரசம் மட்டும் வச்சுட்டா போதும், அதுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.